வணக்கம். அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும், நன்றாக வாழ வேண்டும். நான் இப்பொழுது பேச வந்திருப்பது இந்து லக்னத்தை பற்றி. இந்து லக்னம் என்பது மகாகவி காளிதாசரால் எழுதப்பட்ட உத்தரகால அமிர்தத்தில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான அம்சம். இந்த இந்து லக்னம் என்பது என்ன? சூரியனின் கதிர்வீச்சு மற்றும் சந்திரனின் கதிர்வீச்சு இரண்டையும் பற்றிய ஒரு சூட்சமமான ஒரு விஷயம். இந்து லக்னம் என்பது லக்னத்திற்கு 9வது இடமான பாக்கியஸ்தானத்தையும் ராசிக்கு 9வது இடமான பாக்கியஸ்தானத்தையும் இரண்டுக்கும் வரக்கூடிய அதிபதிகளின் கூட்டுத்தொகையை கூட்டி வரக்கூடிய எண்ணை 12ஆல் வகுக்கும் பொழுது வரக்கூடிய ஒரு மீதி எந்த ராசியோ அதுதான் இந்து லக்னம் என்று கூறுவார்கள். இந்து லக்னம் அதாவது ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு கலைகள் அல்லது மூல எண்கள் குறிப்பிடப்படுகின்றன. சூரியனுக்கு 30 கலைகள் அல்லது 30 மூல எண்கள் என்று கூறுவார்கள். சந்திரனுக்கு 16 கலைகள் அல்லது 16 மூல எண்கள் என்று கூறுவார்கள். புதன் பகவானுக்கு 8 கலைகள் அல்லது 8 மூல எண்கள் என்று கூறுவார்கள். செவ்வாய் பகவானுக்கு 6 கலைகள் அல்லது 6 மூல எண்கள் என்று கூறுவார்கள். சுக்கிரனுக்கு 12 கலைகள் அல்லது 12 மூல எண்கள் என்று கூறுவார்கள். குரு பகவானுக்கு 10 கலைகள் அல்லது 10 மூல எண்கள் என்று கூறுவார்கள். சனீஸ்வர பகவானுக்கு ஒரே ஒரு மூல எண் குறிப்பிடப்படுகின்றன. இதில் சூரியன் சந்திரன் தவிர மற்ற கிரகங்களுக்கு 2 வீடுகள் உள்ளன என்பது அனைவரும் தெரிந்த உண்மை. இந்த 2 வீடுகளின் கூட்டுத்தொகைகளை கூட்டி இந்த 30 மற்றும் 16 கலைகளை கூட்டும் பொழுது 120 கலைகள் என்று வரும். மொத்தம் 12 வீடுகளுக்கும் கூட்டும் பொழுது 120 கலைகள் என்று வரும் அல்லது 120 மூல எண்கள் என்று கூறுவார்கள். இந்த இந்து லக்னத்தை வைத்து என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், என்ன கூறலாம்? இதுதான் உங்களுடைய கேள்வி. இந்து லக்னம் என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அதில் இருக்கக்கூடிய ஒரு சூட்சம ரகசியம். இந்து லக்னத்தில் இருந்து ஒரு கிரகம் திசை நடத்தினால் அந்த கிரகத்தின் திசையானது முழுவதும் யோகமாக இருக்கும். ஒரு சிற்சில புத்திகளில் சிற்சில பிரச்சனைகள் இருக்கும். அது அந்த ஜாதகத்தின் படி கண்டிப்பாக சிற்சில மாற்றங்கள் நடக்கும். சிலருக்கு சில கிரகங்கள் சஷ்டாஷ்டகமாக இருக்கலாம், சில கிரகங்கள் சகடயோகமாக இருக்கலாம், சில கிரகங்கள் சில நட்சத்திர சாரங்கள் சரியில்லாமல் இருக்கலாம். அந்த புத்திகளில் சிற்சில வேதனைகளை கண்டிப்பாக கொடுக்கும். ஆனால் இந்த இந்து லக்னத்தின் புத்தி அல்லது இந்து லக்னத்தின் திசையானது அருமையாக இருக்கும் பொழுது, அதாவது 1ஆம் இடம், 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த இடமானது மிகப்பெரிய யோகத்தை அபரிமிதமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய இடங்கள் என்று கூறுவார்கள். இந்த இடங்களில் இந்து லக்னத்தின் திசை நடத்தினாலோ புத்திகள் நடத்தினாலோ கண்டிப்பாக திசை, புத்தி, அந்தரம், சூட்சமம் இவை யாவும் உங்களுக்கு மகா அபரிமிதமான பலன்களை கொடுக்கும். இந்த இந்து லக்னமானது ஒரு மனிதனுக்கு சில மிகப்பெரிய முன்னேற்ற வளர்ச்சியும் கொடுக்கும். இந்த இந்து லக்னத்தில் உள்ள கிரகத்தின் திசைகள், உதாரணத்திற்கு சூரிய திசையானது இந்து லக்னமாக வந்தால் சூரியனின் நட்சத்திர சாரங்களான கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த நட்சத்திர சாரங்கள் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் மிக அபரிமிதமான வளர்ச்சியும் கண்டிப்பாக கொடுக்கும். சந்திரனின் நட்சத்திர சாரங்களான ரோஹிணி, அஸ்தம், திருவோணம் இந்த நட்சத்திர சாரங்கள் மிக அருமையான அற்புதமான பலன்களை கொடுக்கும். சுக்கிரனின் நட்சத்திர சாரங்களான பரணி, பூரம், பூராடம் மிக அற்புதமான பலன்களை கொடுக்கும். கேதுவின் நட்சத்திர சாரங்களான அஸ்வினி, மகம், மூலம் மிக அபரிமிதமான பலன்களை கொடுக்கும். குருவின் நட்சத்திர சாரங்களான விசாகம், புனர்பூசம், பூரட்டாதி மிக அற்புதமான பலன்களை கொடுக்கும். சனீஸ்வரனின் நட்சத்திர சாரங்களான பூசம், அனுசம், உத்திரட்டாதி மிக அபரிமிதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் இந்த சனீஸ்வர பகவான். அவரால் 7.5 சனி நடந்தாலும் அஷ்டம சனி நடந்தாலும் தீமைகள் ஏதும் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது என்பது உண்மை. அடுத்ததாக புதனின் நட்சத்திர சாரங்களான ஆயில்யம், கேட்டை, ரேவதி இப்படி ஒவ்வொரு கிரகத்தின் ராகுவின் நட்சத்திர சாரங்கள் திருவாதிரை, சுவாதி, சதயம் இப்படி ஒவ்வொரு கிரகத்தின் நட்சத்திர சாரங்கள் நமக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. அந்த யோகத்தின் தசை, புத்தி, அந்தரம், சூட்சமம் மகா அபரிமிதமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். இந்து லக்னத்தின் சார அம்சங்கள் மிக அற்புதமாக நமது மகாகவி காளிதாசர் அவர்கள் பல வருடங்களுக்கு முன்பாக கூறியிருக்கிறார். அவர் எழுதிய அந்த சூட்சம நூலின் விதிப்படி
ஒவ்வொரு கிரகத்திற்கும் அந்த கிரகம் நிற்கக்கூடிய இடத்திலிருந்து 1ஆம் இடம், 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம், மிக அபரிமிதமான 11ஆம் இடம், இந்த இடத்தில் கிரகத்தின் தசை நடத்தினால் மிக அற்புதமான யோகங்களை தருவார் என்று கூறுகிறார். அடுத்ததாக இந்த இந்து லக்னத்தினால் இந்த இந்து லக்னத்தை பார்வையிடக்கூடிய கிரகங்களும் சரி, இந்து லக்னம் இருக்கக்கூடிய இடத்தை பார்வையிடக்கூடிய கிரகங்களும் சரி, அந்த இடத்தில் ஏற்படக்கூடிய நீசபங்க ராஜயோகமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கிரகம் அஸ்தமனம் அடைந்தாலும் சரி மிகப்பெரிய தீய பலனை தராது. யோக பலன் எவ்வாறு இருக்கிறதோ அதற்கேற்றாற்போல் மகா யோக பலனாக மாறும், இரட்டிப்பு மடங்குகளாக மாறும், அபரிமிதமான வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுக்கும் என்பது இந்த இந்து லக்னத்தின் விதி. வணக்கம். இந்த இந்து லக்னத்தினால் கண்டிப்பாக நீங்கள் நன்மை பெறுவீர்கள் என்று நம்புகிறேன். நன்றாக இருக்க வேண்டும், நன்றாக வாழ வேண்டும்.